Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கக்கூடிய லட்டு. ரொம்பவே ஈஸியா குயிக்கா பண்ண போறோம். இது பாத்தீங்க அப்படினா பூந்தி கரண்டி இல்லாம அதுவும் பூந்தி எதுவும் நம்ம பொரிக்காம ரொம்பவே குயிக்கா சட்டுன்னு ஒரு 10 minutes குள்ள எல்லாம் பண்ணி முடிக்க போறோம். இந்த ஒரு லட்டு ரெசிபி நமக்கு 3 days வரைக்கும் கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். சோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது தீபாவளி பொங்கல் போகி இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளுக்குமே கண்டிப்பா நீங்க வீட்லயே செய்யலாம். முக்கியமா கடைகள்ல வாங்காம வீட்ல இந்த மாதிரி ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். இப்போ இத இந்த பவுல்ல போட்டுறலாம். இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். yellow ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான். நீங்க மஞ்சள் தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இதுக்கு பதிலா. இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கடலை மாவோட அந்த கெட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுல 1 கப் தண்ணி சேர்க்க போறோம். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியே இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதாவது மாவுல எந்த குருணைகளோ கட்டிகளோ எதுவுமே இருக்க கூடாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர்க்கோ விஸ்கோ இல்ல ஸ்பூனோ வச்சு கூட நீங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படினா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஜென்டிலா மிக்ஸ் பண்ணீங்க அப்படினாலே ரொம்ப ஈஸியா மிக்ஸ் ஆகி வந்துரும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த ஒரு பக்குவத்துல தான் நமக்கு மாவு இருக்கணும். கரெக்ட்டான அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்தீங்க அப்படினா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு பாருங்க. இப்போ இத நம்ம டைரக்ட்டா எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி நான் மோத்திச்சூர் லட்டும் போட்டுருந்தேன். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மெத்தட்ல தான் வரும். இப்போ இத பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படினா இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பணியாரம் ஊத்தி எடுப்போம்ல அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும். அதாவது இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் தான் ஆகும். எண்ணெயில ஊத்துன உடனே இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துரும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு உடனே நம்ம வெளிய எடுத்துடலாம். ரொம்ப ஹார்ட் ஆகணும் அப்படிங்கற அவசியம் இல்ல. கொஞ்சம் சாஃப்ட்னஸா இருந்தாலும் நீங்க வெளிய எடுத்துக்கலாம். அதாவது இது நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளிய எடுத்துடலாம். அதுக்காக ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட வேண்டாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு. இப்போ இத வெளிய எடுத்துடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். இதே மாதிரி இன்னொரு மெத்தட்ல நம்ம ஃப்ரை பண்ணலாம். அது பாத்தீங்கன்னா டைரக்ட்டா அப்படியே எண்ணெயில நம்ம ஊத்தி எடுத்துடலாம். அது எப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில சுத்தி அப்படியே ஊத்திடுங்க. நல்லா சூடா இருக்கணும் எண்ணெய். ஊத்துனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ட்டா ஊத்திட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நம்ம வெளிய எடுத்துடலாம். இது நம்ம பூந்தி பொரிக்காமலே பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ல தான் பண்றோம். இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். லட்டு பாத்தீங்க அப்படினா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நமக்கு நேரமும் மிச்சம். பூந்தி கரண்டி எதுவுமே நமக்கு தேவையில்லை. இப்போ இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா ஒரு டிஷ்யூல ஏதாவது போட்டு வச்சிட்டீங்க அப்படினா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயிலும் நமக்கு வெளிய போயிடும். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு இத ஒரே ஒரு ஓட்டு அதாவது ஒரு பல்ஸ்ல மட்டும் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாத்தீங்க அப்படினா அரைச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியா குருணைகளா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ரவை இருக்கும்ல அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அதாவது கோதுமை ரவையோட அந்த ஒரு பக்குவத்துக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அரைச்சு எடுத்து மாத்தி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல சரியா 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துர்க்கேன். சுகர் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா நீங்க 3/4 கப் சேர்த்துக்கலாம். இதுவே அதிகமா சாப்பிடுவீங்க அப்படினா 1 கப்ல இருந்து 1.5 கப் அளவு கூட நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 கப் தண்ணி, ஒரு 4 ஏலக்காய் போல நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஃபுட் கலர். இது கேசரி பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்க இதுல போடணும்னு விருப்பம் இருந்துச்சுனா மட்டும் பாகுல சேர்த்துக்கலாம். இல்ல அப்படினா நீங்க மஞ்சள் தூள் நம்ம மாவுல போட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம்ல அதுவே உங்களுக்கு போதும் அப்படினா அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாகோட பதம் அப்படினா ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு இடையில வச்சு பாத்தீங்க அப்படினா ஒரு கம்பி மாதிரி உடையணும். இதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த கடலை மாவு அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள டைரக்ட்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
இப்போ இந்த பாகு கூட இந்த கடலை மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வரணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாகை எல்லாமே இந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக நட்ஸு போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் வேணும்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம் மட்டும் இருந்துச்சு, ஸோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நெய்யில் வேணும்னா நெய்யில் கூட நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூட போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டேரெக்டாகவும் போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கோ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக மட்டும்தான், அதாவது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லை அப்படின்னா கூட நம்ம லட்டு பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடைகளில் கூட இந்த மாதிரி லட்டெல்லாம் வாங்க முடியாது. ஸோ வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா தண்ணி படாமல், கையில் வந்து தண்ணி படக்கூடாது. அதே சமயம் உருண்டை பிடிக்கும் போதும் தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.